ஒரு முறை ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுல கண்ணன்னு ஒரு நல்ல மனசுள்ள மனிதன் வாழ்ந்து வந்தான். கண்ணன் தினமும் காலை எழுந்ததும் காட்டுக்குள் நடந்து போவான். அவனுக்கு பறவைகள் ரொம்ப பிடிக்கும். பறவைகளும் கண்ணனை ரொம்ப நேசிச்சுது. ஒரு நாள் கண்ணன் கையில ஒரு வலை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள் போனான். அதை பார்த்த ஒரு குட்டி பறவை பயந்துச்சு. ஐயோ, கண்ணன் பறவைகளை பிடிக்க வராரான்னு அது நினைச்சுது. ஆனா கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, இல்ல கண்ணே, நான் உங்கள காப்பாத்தத்தான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி சில பறவைகள் முள்ளுக்குள்ள சிக்கிக்கிட்டத கண்ணன் பார்த்திருந்தான். அதனால்தான் இந்த வலைய கொண்டு பறவைகள மெதுவா பிடிச்சு அவைகளோட கால்ல சிக்கிய முள்ளையும் கயிறையும் அவன் எடுத்து விடுவான். அன்னிக்கு ஒரு பறவையின் கால் கொஞ்சம் காயம்பட்டிருந்தது. கண்ணன் மெதுவா அதுக்கு மருந்து போட்டான். அந்த பறவை சந்தோஷமா கீச் கீச்னு பாடுச்சு. மற்ற பறவைகளும் வந்து கண்ணனோட தோள்ல, தலையில, குச்சியில உட்கார்ந்துச்சு. அப்போ கண்ணன் சொன்னா, நாம் எல்லாரும் இந்த உலகத்துல ஒரே குடும்பம்தான். மனிதனும் பறவையும் மிருகமும் எல்லாரும் நண்பர்கள். அந்த நாளிலிருந்து கண்ணன் போகும் இடமெல்லாம் பறவைகள் கூடவே பறந்தது. காடு இன்னும் அழகானதா மாறுச்சு. ஏன்னா அங்க அன்பு இருந்தது. கதை சொல்லும் பாடம்: வலிமை காட்டுறத விட அன்பு காட்டுனா இந்த உலகம் அழகாகும்.